this class we are going to see Civil Procedure 4. In previous class, Order 41, Rule 25 to 28 இதற்கு இந்த வகுப்பில் உரிமையியல் நடைமுறை சட்டம் கட்டளை 41 விதி 25 முதல் 28 வரை இதற்கு முந்தைய வகுப்பில் பார்த்துள்ளோம். இந்த வகுப்பில் விதி 29 Rule 29 we are going to see. Before going to class, I have uploaded my all lectures on Evidence Act, CPC and also CRPC in my YouTube channel Ilango Ramsamy Advocate. Can go to my channel, get it and go through it. If you are not subscribing my channel, kindly click the red button, subscribe my channel. Thank you for doing the same. Now I am going to proceed. Rule 29 விதி 29 கட்டளை 41 விதி 29 Order 41 Rule 29 already taking additional evidence கூடுதல் சாட்சியம் கட்டளை 27 கட்டளை 41 விதி 27 பதிவு செய்தலை பற்றி பார்த்தோம். இந்த கூடுதல் சாட்சி பதிவு செய்தல் எது வேணாலும் பதிவு செய்யலாமா, அடிஷனல் எவிடன்ஸ்னா அப்படின்னு சொல்லி அதுக்கு பவர் உண்டா எப்படி என்றால் நோ. ஸோ அடிஷனல் எவிடன்ஸ் petition is allowed under Order 41 Rule 27. It should be confined to the particular facts alone. அந்த கூடுதல் சாட்சியம் அளிக்கலாம் என்று கட்டளை 41 விதி 27 அனுமதிக்கப்பட்டால் அது குறிப்பிட்ட சங்கதியை பொறுத்தளவு மட்டும்தான் சாட்சிகளை கூடுதல் சாட்சியம் அளிப்பதற்கு அனுமதிக்கப்படும். That is the Rule 29 விதி 29 தான். Points to be defined and recorded. ஸோ அந்த உத்தரவில் when petition is allowed under Order 41 Rule 27 ஒரு மனு கட்டளை 41 விதி 27 அனுமதிக்கப்பட்டால் அந்த உத்தரவில் where additional evidence is directed to be directed or allowed to be taken கூடுதல் சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படும் பட்சத்தில் the appellate court மேல்முறையீட்டு நீதிமன்றம் shall specify the points to which evidence to be confined. எந்த சங்கதியை பொறுத்தளவு சாட்சியம் அமைய வேண்டும் என்பதை வரையறை செய்ய வேண்டும். So the appellate court is entitled upon which point, upon the which facts the evidence should be confined and recorded, and record its proceedings points to specify, so that particular points alone the evidence can be allowed to be given as additional evidence. ஒரு குறிப்பிட்ட சங்கதியை பொறுத்தளவு மட்டும் தீர்மானிக்க வேண்டும், அதற்கு சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று வரையறை செய்து கூடுதல் சாட்சியத்தை அந்த சங்கதியை பொறுத்து மட்டுமே. இப்போ ட்ரையல் கோர்ட் மாதிரி மறுபடியும் என்ன வேறு சாட்சியெல்லாம் போட்டு விசாரித்து வேறு வழக்கில் இல்லாத சங்கதிக்கெல்லாம் போட்டு அலோவ் பண்ணக்கூடாது. இந்த அடிஷனல் எவிடன்ஸ் எதை பொறுத்தளவு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பதை வரையறை செய்து உத்தரவில் குறிப்பிட்டு அந்த சங்கதியை பொறுத்தளவு கூடுதல் சாட்சியம் பதிவு செய்யப்பட வேண்டும். ஸோ தி appellate court should define, should give direction upon which the additional evidence can be taken. That particular points alone the parties are entitled to give additional evidence. That is the where additional evidence is directed or allowed to be taken, the appellate court shall specify the points to which evidence is to be confined. எதை பொறுத்தளவு அந்த கூடுதல் சாட்சியம் இருக்க வேண்டும் and record it on proceedings, அது எதை பதிவு செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். That is the அந்த உத்தரவில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதற்கு பின்னர் தான் கூடுதல் சாட்சியம் அளிக்கலாம். That is the way. Then the final judgment in the appeal, மேல்முறையீட்டில் இறுதி தீர்ப்பு வழங்குதல். Judgment appeal Rule 30
விதி 30 வந்து இறுதியாக திஸ் இஸ் தி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு வழங்குவது. அப்பல்லட் கோர்ட், மேல்முறையீட்டு நீதிமன்றம், ஆஃப்டர் ஹியரிங் தி பார்ட்டிஸ் ஆர் த ப்ளீடர் ஆர் ரெஃபரிங் எனி பார்ட்டி டு தி ப்ரொசீடிங்ஸ் ஆர் ரெஃபரிங் எனி பார்ட் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ், ஆஃப்டர் ஹியரிங் தி பார்ட்டிஸ், இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு, ஆர் தர் ப்ளீடர்ஸ், இரண்டு தரப்பு வழக்கறிஞரையும் கேட்டு, ரெஃபரிங் எனி பார்ட் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ், ஏதாச்சும் இது மாதிரி அடிஷனல் எவிடன்ஸ் எல்லாம் இருந்தால் இவை அனைத்தையும் பரிசீலனை செய்து, வெதர் ஆன் அப்பீல் ஆர் இன் த கோர்ட் ஃப்ரம் விச் டிகிரி இஸ் அப்பீல் இஸ் ப்ரிப்பேர்டு வித் கன்சிடர் நெசசரி. இந்த கீழமை நீதிமன்றத்தில் அப்பீல் ஆன் த கோர்ட் ஃப்ரம் விச் டிகிரி இஸ் ப்ரிப்பேர்ட் விச் ரெஃபரன்ஸ் மே பி கன்சிடர் நெசசரி. கீழமை நீதிமன்றத்தில் எவை முக்கியமானது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஷல் ப்ரொனவுன்ஸ் தி ஜட்ஜ்மெண்ட், இவை அனைத்தும் கருத்தில் கொண்டு கீழமை நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கலாம். ஸோ ஆஃப்டர் கன்சிடரிங் தி ஆர்குமெண்ட்ஸ் புட் போர்த் பை தி போர்ட் பார்ட்டிஸ் அண்ட் தி ரெஃபரன்ஸ் the evidence given in the lower court and the decision thereon by the lower court, and upon which the final judgment, that the decision of the appellate court will be delivered as a judgment in the open court, திறந்த நீதிமன்றத்தில் தனது தீர்ப்புரை வழங்கலாம். at once, அப்பவே அல்லது or some future days which notice shall be given to the parties or pleaders. ஸோ அந்த தேதியிலேயே மேல்முறையீட்டு நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கலாம், அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கு இரு தரப்பினருக்கு அறிவு கொடுத்து நாளை தீர்ப்பு என்று இரு தரப்பினருக்கும் அறிவிப்பு கொடுத்து குறிப்பிட்ட நாளில் அந்த தீர்ப்பினை வழங்கலாம். ஸோ மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆஃப்டர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உடனேயே உடனடியாக தனது தீர்ப்பினை வழங்கலாம். அப்படி இல்லைன்னு பிறிதொரு நாளில் இரு தரப்பினருக்கும் அறிவிப்பு கொடுத்து தேதியை தெரிவித்து அந்த தீர்ப்பினை திறந்த நீதிமன்றத்தில் வாசிக்கலாம். தட் இஸ் தி ப்ரொனவுன்சிங் தி ஜட்ஜ்மெண்ட். எவ்வாறு நீதிமன்றத்தில் அவையறி பகரப்பட வேண்டும் என்றால் உடனடியாக பகரலாம், அல்லது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிவிட்டு தேதியே குறிப்பிடாத ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரிசர்வ்டு அப்படிம்பாங்க. ஸோ தேதியை குறிப்பிடாமல் வழக்கை ஃபார் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலேயே தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று இரு தரப்பினருக்கும் அறிவிப்பு கொடுத்து விட்டு தீர்ப்பினை திறந்த நீதிமன்றத்தில் வாசிக்கலாம். தட் இஸ் தி மோட் ஆஃப் ப்ரொனவுன்சிங் தி ஜட்ஜ்மெண்ட். ஸோ த ஜட்ஜ்மெண்ட் கேன் பி ப்ரொனவுன்ஸ்ட் either at once or the judgment will be reserved, and without fixing the date for pronouncement of the judgment, then on the date of before pronouncing the date of judgment 3 to 4 days prior to the passing judgment, the parties or the pleader will be given notice. This is the date of the judgment will be pronounced in the open court. This is the judgment date. Notice will be given to the parties to the appeal or to the pleader to the appeal. Then subsection 2, where a written judgment is pronounced, எழுத்து மூலமான தீர்ப்பினை வாசித்தால் it shall be sufficient, it points to for determination. என்ற வைத்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது அந்த குறிப்பிட்ட சங்கதிகளை பற்றி தனது தீர்மானத்தை வாசித்தால் போதுமானது. டெசிஷன் தேரான், இந்த சங்கதியை பொறுத்தளவு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அண்ட் ஃபைனல் ஆர்டர் பாஸ் இன் அப்பீல் ரீட் அவுட், அந்த இறுதியாக அந்த மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டதா அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டதா, கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டதா அல்லது என்ற அந்த வார்த்தையினை நீதிமன்றத்தில் வாசித்தால் போதுமானது. இட் ஷல் நாட் பி நெசசரி ரீட் ஓவர் தி ஹோல் ஜட்ஜ்மெண்ட், முழு தீர்ப்பையும் நீதிமன்றத்தில் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. The appellate court can give the gist of its decision determination. It need not read over the entire judgment in the open court. That is the procedure. But
A copy of 4 judgments shall be made available for persons of the party as leader immediately after pronunciation. ஸோ அந்த காப்பியை வந்து அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்களுக்கு பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். வழக்கறிஞருக்கோ அல்லது தரப்பினருக்கோ, வழக்கு தரப்பினருக்கோ அல்லது வழக்கறிஞருக்கோ அந்த அந்த தீர்ப்பினை பார்வையிடுவதற்கு வழங்க வேண்டும். பெருசல் அவைலபிள் ஷெல் பி மேட் அவைலபிள் ஃபார் பெருசல். நகல் கிடைக்காது, பட் பெருசல் பண்ணலாம், அந்த தீர்ப்பினை பார்க்கலாம், பார்ப்பதற்கு. என்டைட்டில்டு பெருஸ் தி ஜட்ஜ்மெண்ட். ஸோ பார்வையிடுவதற்கு வழங்க வேண்டும். தட் இஸ் தி ரூல் 30. தென் ரூல் 31 விதி 31 கண்டென்ஸ் டேட் சிக்னேச்சர் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். மேல்முறையீட்டில் என்னென்ன கண்டென்ஸ் இருக்கணும், தேதி இருக்கணும், நீதிபதியுடைய கையெழுத்து. த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அப்பலட் கோர்ட் ஷல் பி இன் ரைட்டிங். மேல்முறையீட்டு நீதிமன்றம் எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். ஸோ த ஜட்ஜ்மெண்ட் ஷுட் பி இன் ரிட்டன் ஃபார்ம். தட் இஸ் தி ஷல் ஸ்டேட் பாயிண்ட் ஃபார். என்னென்ன இருக்க வேண்டும் என்றால் ஷல் ஸ்டேட் என்னென்ன பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன், என்னென்ன சங்கதிகளை முடிவு எடுத்துக்கொள்ளப்பட்டது, தீர்மானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்டது, என்னென்ன சங்கதிகளை மேல்முறையீட்டில் தீர்மானம் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் பை தி கன்சிடரேஷன் பை தி அப்பலட் கோர்ட். இந்தந்த சங்கதிகளை பொறுத்தளவு தீர்மானிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கதிகள் பாயிண்ட்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாயிண்ட்ஸுக்கு உண்டான முடிவு என்ன, டெசிஷன் தேரான். இந்த சங்கதியை பொறுத்து தனது நீதிமன்றம் தனது முடிவை தெரிவிக்க வேண்டும். ரீசன் ஃபார் தி டெசிஷன். அந்த தீர்மானம் எந்த வகையில் தீர்மானிக்கப்பட்டது என்பதற்கு காரணம் இருக்க வேண்டும். ஸோ வித்தவுட் ரீசன் த டெசிஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ அந்த எந்த அடிப்படையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கினை தீர்மானத்தில் எடுத்தது, மேல்முறையீட்டு தீர்ப்பு எடுத்தது என்பதை காரணத்துடன் கூற வேண்டும். இந்த காரணத்திற்காக இந்த தீர்மானம் இந்த நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்டது. ஸோ அப்பான் வாட் இஸ் தி டெசிஷன், ஹவு தி டெசிஷன் வாஸ் மேட், அப்பான் வாட் தி டாக்குமெண்ட் அண்ட் எவிடன்ஸ் தி டெசிஷன் வாஸ் டேக்கன் அப் பை தி அப்பலட் கோர்ட் should be given in the while determining and delivering the decision. Where degree appealed from is reversed. கீழமை நீதிமன்றத்தை அப்படியே மாற்றி அமைக்கிறாங்க. ரிவர்ஸ்னால் அப்படியே மேல்முறையீடை அனுமதித்து கீழமை நீதிமன்றத்தை ரத்து செய்யலாம். ஸோ த லோயர் கோர்ட் டிகிரி இஸ் செட் aside. That is the way reversed. The degree and judgment passed by the lower court is hereby set aside. The appeal is allowed. That is the one of the findings. ஸோ இந்த கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை ரத்து செய்யப்பட்டு இந்த மேல்முறையீடு நீதிமன்றம் அனுமதிக்கப்படுகிறது. அல்லது ஆர் வேரியட், சில சங்கதியை பொறுத்தளவு மாற்றி அமைக்கலாம். ஸோ இந்த கீழ்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணியினை மாற்றி அமைக்கலாம். ஆர் த ரிலீஃப் தி விச் அப்பலண்ட் இஸ் என்டைட்டில். அதுபோக என்ன பரிகாரம் மேல்முறையீடாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதும் இடம்பெற வேண்டும். ஸோ வாட் இஸ் தி ரிலீஃப் இஸ் என்டைட்டில் டு த அப்பலண்ட் ஷுட் பி ப்ரிசைஸ்லி ஸ்டேட்டட் and shall at the time of pronouncement signed and dated by the judges thereon. அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் செஞ்ச பின்னிட்டு அந்த நீதிபதிகள் அந்த அவையேறிய தீர்ப்பை பகரி பின்னிட்டு கையெழுத்திட்ட வேண்டும். நீதிபதிகள் இருந்தால் அந்த ரெண்டு நீதிபதியாக இருந்தால், இப்போ வந்து ஹைகோர்ட்டாக இருந்தால் அப்பீல் பெஞ்ச் இருந்ததுன்னா கன்கரிங் ஜட்ஜ்மெண்ட்டாக ரெண்டு பேரும் கையெழுத்து போட வேண்டும். வித்தியாசமாக இருந்தால் அந்தந்த தீர்ப்பில் கையெழுத்து போட வேண்டும். தட் இஸ் தி மோட் ஆஃப் contents of the judgment. Then rule 32. What judgment may direct? Judgment may for confirming, varying, reversing degree from which appeal is prepared, the parties to the appeal agrees
as to from which degree appeal shall be taken, and take an order to appeal, and the appellate court may pass degree making an order accordingly. அந்த மேல்முறையீடாளர் இந்த படிவத்தில் அந்த தீர்ப்பானை வழங்கலாம் என்று எழுதி கேட்டால் அந்த படிவத்தில் கூட வழங்கலாம். ஸோ த appellant is entitled to as to form which degree appeal is shall be take, எந்த வடிவத்தில் டிகிரி இருக்க வேண்டும் என்பதை அந்த மேல்முறையீடுதாரர் கேட்டுக்கொண்டால் அந்த படிவத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கலாம். ஸோ ஆர்டர் அக்கார்டிங்லி, தட் இஸ் தி ரூல் 32. தென் தி பவர் ஆஃப் அப்பல்லட் கோர்ட், மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது, தட் இஸ் ரூல் 33. The appellate court shall have power to pass any degree, எந்த தீர்ப்பானையும் மட்டும் வழங்கலாம். Make an order which ought to have been passed, made to pass, make such order degree yes may be required. எந்த வகையான தீர்ப்பானையும் உத்தரவும் வழங்கலாம். எது தேவையானதோ அது வேணும். பவர் may be exercised by the court notwithstanding that appeal is a part only of the degree and may be exercised in favor of all or any respondent party to him. The other degree, the court, when this power may be exercised by the court, இந்த அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், இன் ஃபேவர் ஆஃப் ஆல், அனைவருக்கும் சாதகமாக பண்ணார், ஆர் எனி ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் பார்ட்டிஸ், எதிர்மனுதாரருக்காகவோ அல்லது இரு தரப்பினருக்காகவோ பண்ணலாம். ஆல்தோ சச் அ ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் பார்ட்டி மே நாட் ஃபைல்டு அன் அப்பீல். ஸோ நம்ம அப்பீல் போடாதவங்களுக்கு சாதகமாக கூட, அப்ஜெக்ஷன் பண்ணாதவங்களுக்கு கூட ஆதரவாக தீர்ப்பு வழங்கலாம். தட் இஸ் தி அடிஷனல் பவர் இஸ் கிவன். When appeal is not filed, any cross objection is not filed by any some of the parties not appearing before the appellate court, any degree can be passed in favor of them also. They filed any objection, that is the where any degree or cross suit or 2 degree in one suit to be exercised in all, although appeal may not be filed. But cross objection போடலினா கூட அவருக்கு அந்த பதியாரம் கிடைக்குதுன்னா அதை கூட வழங்கலாம். தட் இஸ் தி எனார்மஸ் பவர் இஸ் கிவன் டு தி அப்பல்லட் கோர்ட் அண்ட் டு கிவ் கிராண்ட் ரிலீஃப் ஈவன் தோ அப்பீல் இஸ் நாட் ஃபைல். மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படாமல் விட்டால் ஒரு தரப்பினர் தாக்கல் கிராஸ் அப்ஜெக்ஷன் கிராஸ் அப்பீல் ஃபைல் பண்ணால் கூட அவருக்கு ஏதாவது நல்ல தீர்ப்பு அது கிடைக்கத்தகுந்தால் அதை வழங்குவதற்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. ஸோ when a party is affected by the lower court judgment but he is not filing any cross appeal, but the appellate court feels that the aggrieved order can be removed, he is entitled for some relief in the appeal even though he may not file an appeal. Then the relief he is entitled, that relief can be granted by the appellate court in the appeal. That is the power given to the appellate court. Provided the appellate court shall not make under 35 any objection on which the foreign degree and prepared as omitted refused to make such order. 35A பிரகாரம் அந்த உத்தரவை வழங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஸோ 35A காம்பன்சேட்டரி காஸ்ட். இது மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுக்க. The appellate court shall not make an order under 35A in pursuit of any other court from which degree appeal is prepared as omitted refused to make such order. அந்த மாதிரி 35Aல ஆர்டர் எது பாஸ் பண்ணி pursuit of any objection on which the ஒரு காம்பன்சேட்டரி காஸ்ட்டு லோயர் கோர்ட்டில் அலோவ் பண்ணுறாங்க, ரெஃப்யூஸ் டு ப்ரொவைட் அப்பல்லட் கோர்ட் சொல்லவே அண்டர் 35A. அவ்வாறு எந்த உத்தரவும் கீழமை நீதிமன்றத்தில் வழங்கப்படவில்லை என்றால் அதை பொறுத்தளவு எந்த உத்தரவும் வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இது காம்பன்சேஷன் வழங்குறது. ஃபார் இல்லஸ்ட்ரேஷன், A claims sue money as due to him from X. எக்ஸிட்டு A பணம் வரணும்னு போடுறாரு. Y
or Y in a suit against both obtains a degree against X. அந்த எக்ஸுக்கு எதிராக டிகிரி ரெண்டு பேர்த்துக்கு எதிராக வந்து எக்ஸு அப்பீல்ஸ் ஏ அண்ட் ஒய் ஆர் ரெஸ்பாண்டன்ஸ். அதில் வந்து ஏவும் ஒய்யும் ரெஸ்பாண்டன்ட். அப்பலண்ட் கோர்ட் டிசைட் இன் ஃபேவர் ஆஃப் எக்ஸ், இட் ஹேஸ் பவர் டு பாஸ் எ டிகிரி எகெயின்ஸ்ட் ஒய். அந்த ஒய்க்கு எதிராக கூட தீர்ப்பு மற்றும் தீர்ப்பானை வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் தி இல்லஸ்ட்ரேஷன். தென் 34th, descendant to be recorded. When appeal is heard by more than one judges, கன்கரிங்னா இரண்டு நீதிபதிகள் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே தீர்ப்பை கொடுக்கணும். தட் இஸ் கன்கரிங். ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு நீதிபதி எழுதினார்னா அந்த தீர்ப்பை அவரும் இன்னொரு நீதிபதி ஏற்றுக்கிட்டால் தட் இஸ் கன்கர் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஒன் ஜட்ஜ். ஒரு நீதிபதி வழங்கிய தீர்ப்பினையே நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கன்கரன். டிசெண்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்னா ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதி வழங்குறாரு, அவருக்கு எதிராக ஒருத்தர் வேறு மாதிரி தீர்ப்பு வழங்கினார். ஸோ ஒருத்தர் இவர் கொடுக்கலாங்கிறாரு, இன்னொருத்தர் அது அந்த மாதிரி தப்பு அப்படின்னு சொன்னால் டிசெண்டன்ட் டு பி ரெக்கார்டட். ஸோ இந்த மாதிரி இருபேருக்கு மாறுபட்ட மேல்முறையீட்டு நீதிபதிகள் இரண்டு பேர் இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதி இருந்தால், இருவரும் வேறு வேறு வகையான தீர்ப்பினை வழங்கினால் அதற்கு காரணத்தை எழுத வேண்டும். when appeal is heard by more than one judges, ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் மேல்முறையீட்டை கேட்கும் பட்சத்தில் any judge dissenting from the judgment of the court shall writing in decision of order as thing should be passed and appeal, he may state the reason for it. நான் இன்னொரு நீதிபதியுடைய தீர்ப்பிலிருந்து மாறுபடுகிறேன் என்பது எதனால் மாறுபடுகிறேன் என்பதை அந்த வேறுபட்ட டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட். ஸோ வென் two judges there is a conflicting judgment, one judgment allows the appeal and another judge dismiss the appeal. So there are two conflicting judgments are given by the two judges. When it is heard by two judges, then the conflicting for reason for the same should be recorded by the dissenting judgment. So that is the basic things. Then the degree. So after the pronouncement of the judgment, degree shall be drafted in the appeal. That is the degree, so which is executable. So drawing a degree like honorary suit, the appeal a degree will be drawn up. So கீழமை ட்ரையல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கி என்பது தீர்ப்பானை எவ்வாறு வணையப்படுகிறதோ அதே போன்று மேல்முறையீட்டிலும் தீர்ப்பானை வணையப்பட வேண்டும். The degree from appellate court shall bear the date when the judgment is pronounced. ஸோ எந்த தீர்ப்பானை வழங்கப்பட்டது என்பதை பொறுத்தளவு இருக்க வேண்டும். அது என்ன தேதியில் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாலும் தீர்ப்பானையும் அதே தேதியில் இருக்க வேண்டும். தீர்ப்பு சொல்லப்பட்ட தேதியே தீர்ப்பானை தேதியாக இருக்க வேண்டும். தட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி should contain the one and the same date. The degree shall contain number of appeals. அந்த தீர்ப்பானையில் எத்தனை மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது என்பதை வர வேண்டும். நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி அப்பலண்ட் அண்ட் ரெஸ்பாண்டன்ட். அந்த மேல்முறையீடுதாரர் எதிர்முறையீடுதாரர்களின் விலாசங்கள் மற்றும் பெயர்கள் இட வேண்டும். கிளியர் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் கிராண்டட் அண்ட் அட்ஜுடிகேஷன் மேட். என்ன பரிகாரம் வழங்கப்பட்டது என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். த டிகிரி ஷெல் ஆல்சோ டேட் த அமௌண்ட் ஆஃப் காசு இன்கர்ட் அஸ் தி அப்பீல். மேல்முறையீட்டுக்கு எவ்வளவு காசு செலவு தொகை செலவு செய்யப்பட்டது என்பதை அந்த மேல்முறையீட்டு டிகிரியின் தீர்ப்பாணையில் இருக்க வேண்டும். and by whom and out of what property the properties are cost and should be paid. அந்த செலவு தொகை எதை பொறுத்து வசூல் செய்யப்பட வேண்டும் என்பதை குறிக்க வேண்டும். டிகிரி shall be signed and dated by judges. தீர்ப்பாணையை கையொப்பம் மற்றும் தேதியை நீதிபதிகள் இட வேண்டும். that is the main. Judges dissenting from judgment need not sign the degree. டிசெண்டிங் ஜட்ஜ் தீர்ப்பாணையில் கையெழுத்திட வேண்டியதில்லை. ஒரு when there is more than one judge and there are difference of opinion shall not be necessary for any judge dissenting from judgments to sign the degree.
ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு மேல்முறையீடு, ஒருத்தர் அலோவ் பண்ணுறாரு. அதில் ஒரு டிகிரி அலோவ் பண்ண ஜட்ஜுக்கு இது டிகிரி வழங்கப்பட்டால் அந்த டிகிரியில் அந்த டிஸ்மிஸ் பண்ண ஜட்ஜு வந்து மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்ச ஜட்ஜு வந்து கையொப்பமிட தேவையில்லை. தட் இஸ் தி பேசிஸ். காப்பீஸ் ஆஃப் த டிகிரி ஃபர்னிஷ்ட் டு த பார்ட்டிஸ். ஸோ நகல்கள் வந்து தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை, மேல்முறையீடு தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணை நகல்களை இருதரப்பினருக்கும் அவருடைய செலவு தொகை அடிப்படையில் வழங்கலாம். That is the party should bear the expenses to get the certified copies of appeal and judgment. That is the certified copies of copy and degree sent to the court which degree is appellant. So certified copy, the original judgment will be kept in the appeal bundle, the appellate court itself. Then the certified copy of the appeal and degree will be sent to the lower court which passed the degree. ஸோ கீழமை நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீட்டுக்கு வந்தப்படுது. மேல்முறையீட்டினுடைய வழக்கு கோப்புகள் அனைத்தும் அங்கேயே இருக்கும். தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையினுடைய நகல் மற்றும் எந்த கீழ்கோர்ட்டினுடைய அனைத்து நகல்களும் கீழமை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ ஒரிஜினல் தீர்ப்பு அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் வந்து மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு கோப்பிலேயே இருக்கும். ஸோ அண்ட் ஃபைல்டு ஒரிஜினல் ப்ரொசீடிங்ஸ் இன் சூட் அண்ட் என்ட்ரி ஜட்மெண்ட் will be made in the registry of civil suit. The appellate courts will be made in the registry of civil suit. That is the procedure. With this, appeal is over. With this, I conclude my class. Order 41 is over. So the appeal is over. Then we will see order 42 in the next class. Thank you for watching.